ஹலோ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிஏ இன்டர் ஜிஎஸ்டி, அதில் வந்து டைம் ஆஃப் சப்ளை. இப்போ வந்து டைம் ஆஃப் சப்ளைனா என்னென்னு நம்மளுக்கு தெரியணும். ஸோ அதுக்கான ஸ்மால் இன்ட்ரோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி இஸ் பேயபிள் ஆன் குட்ஸ் ஆர் சர்வீசஸ். அது நம்மளுக்கு தெரியும். பட் அந்த சப்ளையில் எந்தெந்த எலமெண்ட்ஸ்லாம் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இப்போ வந்து சப்ளைனா என்னென்னலாம் இன்வால்வ் ஆகிருக்கும். நான் வந்து ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு பண்ணுவேன். ஆர்ட்ரு பண்ணேன்னா அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிட்டு டெலிவரி பண்ணுவாங்க. டெலிவரி பண்ணிட்டாங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியாக இருந்தால் அப்போவே பணம் கொடுப்பேன். இல்லைன்னா நான் ரிசீவ் பண்ணதை மட்டும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா பேமெண்ட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணும்போது அந்த பேமெண்ட்டுக்கு ஒரு என்ட்ரி போடுவேன். இவ்வளோ ப்ராசஸ் இருக்குல்ல. இந்த ப்ராசஸில் எதை வந்து நான் டைம் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்குவேன். எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் நான் வந்து ஜிஎஸ்டி பே பண்ணணும், ஐ ஆம் லைபிள் டு பே டேக்ஸ் டு த கவர்மெண்ட், அதை கண்டுபிடிக்கிறது தான், அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த சாப்டர். அவ்வளோதாங்க இன்ட்ரோ. அந்த இன்ட்ரோ தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் எந்த பாயிண்ட் ஆஃப் டைமில், அதாவது போன மாதம் நான் ஆர்ட்ரு பண்ணியிருப்பேன், இந்த மாதம் தான் நான் பேமெண்ட் பண்ணியிருப்பேன். நான் போன மாதம் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டணுமா, இல்லை இந்த மாதம் கவர்மெண்ட்டுக்கு ஜிஎஸ்டி கட்டினா போதுமா? அதை பற்றி சொல்லக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிஜிஎஸ்டி ஆக்ட் செக்ஷன் 12, 13, 14. செக்ஷன் 12 அண்ட் 13 தான் சிஏ இன்டர் லெவலில் இருக்குது. செக்ஷன் 12 வந்து குட்ஸ் ரிலேட்டடாக சொல்லும். செக்ஷன் 13 வந்து சர்வீஸ் ரிலேட்டடாக சொல்லும். அதனுடைய ப்ரொவிஷன்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ செக்ஷன் 12 subsection 1, the liability to pay tax on goods arises at the time of supply as determined in terms of the provisions of this section. இந்த செக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அந்த செக்ஷனில் சொல்கிற டைம் ஆஃப் சப்ளை அப்போ தான் யூ ஆர் லயபிள் டு பே டேக்ஸ் ஆன் குட்ஸ் அரைசஸ். நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான லைபிலிட்டி அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த டைம் ஆஃப் சப்ளை என்ன சொல்லுதோ அப்போ தான். ஃபஸ்ட்டு வந்து சப்செக்ஷன் 2 எது ரிலேட்டடாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்வேர்ட் சார்ஜ் மூலிமா நீங்கள் குட்ஸ் டெலிவரி பண்ணிங்கன்னா. அதே சப்செக்ஷன் 3 எது ரிலேட்டட்னா, ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம் ஆர்சிஎம் மூலிமா நீங்கள் என்னது குட்ஸ் டெலிவரி பண்ணிங்கன்னா. தேர்டு வந்து வவுச்சர் ரிலேட்டடாக, வவுச்சர் மூலிமா அந்த குட்ஸ் சப்ளை ஆச்சுன்னா. ஃபிஃப்த் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது எதுவுமே இல்லாமல் ரெசிடியல் கேசஸ். சிக்ஸ்த் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இப்போ வந்து ரெசிபியன்ட் வந்து பேமெண்ட் லேட்டாக பண்ணுறாரு, ஸோ அதுக்கு லேட் ஃபீஸோ இன்ட்ரெஸ்ட்டோ வேறு என்னது கேட்டிங்கன்னா அதுக்கு எப்போ டைம் ஆஃப் சப்ளை அப்படின்னு சொல்கிறது. இப்போ வந்து இந்த செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2 ஃபார்வேர்ட் சார்ஜ் ரிலேட்டடாக பார்க்கலாம். இது மட்டும்தான் கொஞ்சம் லென்த்தாக இருக்கிற மாதிரி இருக்கும். பேனிக் ஆகாமல் பாருங்கள், ஈஸியாக புரியும். ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு என்ன எடுத்துக்கணும்னா, இது 3 கொடுத்துருக்காங்க. பட் நோட்டிஃபிகேஷனில் வந்து நீங்கள் 2 தான் எடுத்துக்கணும். இந்த 3 டேட் இருக்குங்க, இந்த 3 டேட் இருக்கும். 3 டேட்டு அது என்னென்னு பார்ப்போம். இந்த 3 டேட்டில் எது ஃபஸ்ட்டு வருதோ அந்த டேட் அப்போ வி ஆர் லயபிள் டு பே டேக்ஸ், அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. அந்த ஃபஸ்ட்டு டேட்டில் எது முன்னால் வருதோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. இப்போ ஃபஸ்ட்டு டேட் என்ன பார்த்துட்டிங்கன்னா, டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ண வரல சப்ளையர், தட் இஸ். செகண்ட் டேட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா செக்ஷன் 31 சொல்லுங்கள், ஆன் ஆர் பிஃபோர்னு இருக்கும். அதை கன்சிடர் பண்ணிக்க வேணாம், அந்த அன்னைக்கு இருக்குல்ல. இப்போ வந்து எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா, மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்னால் ரிமூவல் ஆஃப் குட்ஸ் எப்போவோ ஆன் ஆர் பிஃபோர் இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோன்னு இருக்கும். அப்போ வந்து மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்னால் நீங்கள் ரிமூவல் ஆஃப் த குட்ஸ், அந்த ரிமூவல் ஆஃப் த குட்ஸோட டைம் எடுத்து இங்கே செகண்டில் போட்டுக்கங்க. ஃபஸ்ட் கண்டிஷன்னா ஆக்சுவலாக இன்வாய்ஸ் பண்ணுது. செகண்ட் என்ன, ரிமூவல் ஆஃப் த குட்ஸ்னால் அந்த ரிமூவல் ஆஃப் த குட்ஸோட டைம் என்னவோ, அந்த டேட் என்னவோ அதை எடுத்து போட்டுப்போம். தேர்ட் என்னென்னா, ஆக்சுவலாக பேமெண்ட் எப்போ ரிசீவ் பண்ணிங்களோ அது. இங்கே வந்து பேமெண்ட்டுங்கிறது வந்து ரீகன்சலைசேஷன் ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்துருப்போம்ல. ஒன்றா பேங்க் ரிசீவ் பண்ணியிருப்பானுங்க, அக்கௌண்ட்ஸ் போட்டிருக்க மாட்டோம். அக்கௌண்ட்ஸில் வந்து போட்டிருப்போம், பேங்க் வந்து ரிசீவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி டைமிங் டிஃப்ரென்ஸ் வரும்ல. நான் வந்து பேங்க் சொல்கிறத எடுத்துக்கிறதா இல்லை நான் அக்கௌண்ட்ஸில் போட்டிருக்கிறத எடுத்துக்கிறதா. அதுக்கு ஜிஎஸ்டி என்ன சொல்லுதுன்னா, விச் எவர் இஸ் இயர்லியர், எது முன்னால் இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. அதுதான் எக்ஸ்ப்ளனேஷன்ஸில் சொல்லியிருப்பாங்க. எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் 2ன்னு கொடுத்து பேமெண்ட் இஸ் என்டர்ட் இன் ஹிஸ் புக்ஸ் ஆர் டேட் ஆன் விச் த பேமெண்ட் இஸ் கிரெடிட்டட் இன் பேங்க் அக்கௌண்ட். ஏன் கிரெடிட்னு கொடுக்குறாங்கன்னா, ஐ ஆம் த சப்ளையர். அப்போ ரெசிபியன்ட் எனக்கு பே பண்ணார்னா என்னோடய பேங்க்கில் வந்து கிரெடிட் ஆகும். அதுவா
அவ்வளோதாங்க. இது செக்ஷன் 31 என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். செக்ஷன் 31 என்ன சொல்லுதுன்னா, இப்போ வந்து சப்ளைங் டேக்ஸபிள் குட்ஸ் யாருக்குன்னா ரிஜிஸ்டர்டு பர்சன்ஸுக்கு. அப்போ வந்து எது எப்போ வந்து டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து பண்ணணும்னா பிஃபோர் ஆர் அட் த டைம் ஆஃப், இப்போ வந்து மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ்னால் ரிமூவல் ஆஃப் த குட்ஸ். அதுக்கப்புறம் எனி அதர் கேசஸ் வந்து டெலிவரி ஆஃப் குட்ஸ் அல்லது மேக்கிங் அவைலபிள் தேர் ஆஃப் டு த ரெசிபியன்ட். அந்த டேக்ஸ் இன்வாய்ஸில் என்னென்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை. சரி, தியரியாக கேட்கும் போது இது தேவை. எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்? டிஸ்கிரிப்ஷன்ஸ், குவான்டிட்டி, அதுக்கப்புறம் வேல்யூ ஆஃப் த குட்ஸ், டேக்ஸ் சார்ஜ்டு தேரான், அதுக்கு எவ்வளோ டேக்ஸ் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் என்னது ப்ரெஸ்கிரைப் பண்ணாங்கன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு என்னது சொல்லியிருந்தாங்கன்னா அதையும் சேர்த்து அந்த டேக்ஸ் இன்வாய்ஸில் வந்து இன்க்ளூட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து அதே கண்டினியூஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் இருக்கும். நான் மாதமான உங்களுக்கு சப்ளை பண்ணிட்டே இருப்பேங்க. அந்த மாதிரி கண்டினியூஸ் சப்ளையாக இருக்குது. அந்த கண்டினியூஸ் சப்ளையில் வந்து நான் இது டைம் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கலாம், இல்லை நான் எப்போ டேக்ஸ் இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணணும். நம்மளுக்கு வந்து இப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறது முக்கியம் இல்லை, அந்த டைம் ஆஃப் சப்ளை வந்து நான் எதுவாக எடுத்துக்குவோம் அப்படிங்கிறது தானே. அந்த இதுக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஆக்சுவல் டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் இருக்கும். செகண்ட் வந்து இந்த செக்ஷன் 31 சொல்லியிருக்கிறது எடுத்துக்கோங்க, லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. எனக்கு அந்த லாஸ்ட் டேட் என்னன்னு தெரியணும், அதுக்கு தான் இது முக்கியம். அப்போ வந்து என்னவா எடுத்துக்கோன்னா அந்த செகண்ட் மட்டும், இது மட்டும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு கண்டிஷன்ஸ் பொறுத்து அந்த செகண்ட் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட் இருக்கிறது வந்து ஆக்சுவலாக இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறது மட்டும்தான். இப்போ வந்து அந்த செகண்டுக்கு வந்து மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸா, அப்போ வந்து ரிமூவல் ஆஃப் த குட்ஸ் அந்த டேட் எடுத்துக்கங்க. இப்போ வந்து எனி அதர் கேசஸ்னால் டெலிவரி ஆஃப் த குட்ஸ், அதுக்கப்புறம் மேக்கிங் அவைலபிள் தேர்ஆஃப்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த டேட் எடுத்துக்கங்க. நான் சொல்கிறது இந்த செகண்ட் ஒன்று இருக்குல்ல, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இந்த செகண்ட் கண்டிஷன்ஸுக்கு நம்ம எந்த இதில் எடுத்து போடுவோம். அது கண்டினியூஸ் சப்ளையாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சக்ஸஸிவ் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லை சக்ஸஸிவ் பேமெண்ட் ஸ்டேட்மெண்ட் அந்த மாதிரி எதுவும் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த டேட் எப்போ கொடுக்குறாங்களோ அந்த டேட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? நான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸில் பண்ணுறாங்க. அப்போ வந்து டேட் ஆஃப் ரிமூவல்னால் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஒரு குட்ஸ் வந்து சேல் ஆர் ரிட்டர்ன் பேசிஸில் சென்ட் பண்ணுறேன். நான் சென்ட் பண்ணுறேன்ல, அதுதான் ரிமூவல். அந்த டேட்லேருந்து 6 months. ஓகேவா? அந்த டேட்லேருந்து 6 months அல்லது அதுக்கு முன்னாடியே சப்ளை பண்ணிட்டேன்னா அந்த சப்ளையில் நான் அதுக்கப்புறம் கூட பண்ணுவேன். சப்ளை 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ரிமூவல் அல்லது சப்ளை விச் எவர் இஸ் இயர்லியர். இது ரெண்டு தான் எடுத்துக்கோங்க. அப்போ வந்து 6 மாதத்துக்கு முன்னாடியே செல் பண்ணிட்டேன்னா அதை எடுத்துக்குவேன். இல்லைன்னா அந்த 6 மாதத்தை நான் எடுத்துக்குவேன். அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது நிறையா பார்த்துருப்போம்ல, அவ்வளோதான். அந்த டேட் தான் எடுத்துக்குவோம். இது வந்து எக்ஸாம்ஸ் பார்க்கும்போது கிளியராக புரியும். ஒரு கவுண்ட் ரிவைஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து எஃப்சிஎம்மில் வந்து கவர் ஆகுது. ஏன் அந்த தேர்ட் கண்டிஷன்ஸ் வந்து வராதுன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன்ஸையும் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டேக்ஸ் நாட் பேயபிள் அட் த டைம் ஆஃப் த ரெசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ் for the supply of goods, special procedures for payment of tax in case of the supply of goods. நோட்டிஃபிகேஷன் நம்பர் 66/2017. இந்த நோட்டிஃபிகேஷன் தாங்க சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து சிம்பிள் வெர்ஷன் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஆல் டேக்ஸ் பேயர் அண்டர் த ஃபார்வேர்ட் சார்ஜ் எக்ஸப்ட் காம்போசிஷன் சப்ளைஸ் ஆர் நாட் ரெக்வஸ்ட் டு பே ஜிஎஸ்டி அட் த டைம் ஆஃப் ரெசிப்ட் ஆஃப் அட்வான்ஸ் இன் த ரிலேஷன்ஸ் டு சப்ளை ஆஃப் குட்ஸ். The entire GST shall become payable only when the invoice for the supplier of such goods is issued or out to have been issued. இதுதான் முக்கியம். எப்போனா ஃபார்வேர்ட் சார்ஜ் அப்ளிகபிள் ஆகுதுல, எக்ஸப்ட் காம்போசிஷன் சப்ளையர். எப்போ டைம் ஆஃப் சப்ளை அரைஸ் ஆகுதுன்னா இன்வாய்ஸ் ஃபார் த சப்ளை ஆஃப் சச் குட்ஸ் இஸ் இஷ்யூட் ஆர் அவுட் டு பி இஷ்யூட். அவுட்னா கம்பல்சரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களா, அந்த 2 டேட்டில் எது இயர்லியராக இருக்கும் அப்போ தான் நீங்கள் பே பண்ணணும். தட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. அப்போ என்னது? டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் பை த சப்ளையர் அல்லது லாஸ்ட் டேட் ஆன் விச் ஹி இஸ் ரெக்வயர்ட் அண்டர் செக்ஷன் 31. அந்த செக்ஷன் 31 இல்லைன்னா ஒரு ரிவைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த குட்ஸ், அந்த ரிமூவல் டேட். எனி அதர் கேஸ் டெலிவரி பண்ணோம்னா டெலிவரி டேட். மேக்கிங் அவைலபிள் டு த கஸ்டமர்ஸ்னால் அந்த அவைலபிள் பண்ண டேட்டு. நெக்ஸ்ட் வந்து கண்டினியூஸ் சப்ளை. அப்போ வந்து என்ன சக்ஸஸிவ் ஸ்டேட்மெண்ட் அல்லது பீரியாடிக்கல் பேமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா வச்சுக்கிங்களேன். அந்த டேட் என்னவோ அந்த டேட் தான் அதை எடுத்துக்குவோம் செகண்ட் கண்டிஷன்ஸுக்கு. நெக்ஸ்ட் வந்து சேல் ஆர் அப்ரூவல் பேசிஸ். ஆக்சுவலாக சேல் ஆயிருந்துச்சுன்னா 6 monthsக்குள்ளே ஆக்சுவலாக சேல் ஆயிருந்துச்சுன்னா அதை எடுத்துப்போம். இல்லைன்னா அந்த 6 months எடுத்துக்குவோம். அதை கண்டிஷன்ஸாக சொல்லணும்னா எப்படின்னா,
சப்ளை ஆனது, சப்ளைனா அந்த சேல் ஆனது, ஆர் 6 months from the date of removal whichever is earlier. அவ்வளோதாங்க. இது ரெண்டில் எது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆதோ, எது இயர்லியராக இருக்கோ தட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை ஃபார் குட்ஸ் அண்டர் ஃபார்வேர்ட் சார்ஜ். இதுக்கு வந்து இன்னொன்று ப்ரொவைடட் தட்னு இன்னொன்று இருக்குங்க. இது என்னென்னா சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் சப்ளையர், ரெசிபியன்ட்டும் ஒருத்தர் இருக்கார். நான் வந்து சப்ளை எவ்வளோக்கு இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறேன்னா 1450 ரூபாய்க்கு. சப்ளை ரெசிபியன்ட் வந்து 1500 தான் இருக்குது அப்படின்னு ஃபுல்லாக கொடுத்துட்றாரு. இன்னொரு 50 வந்து நெக்ஸ்ட் டைம் என்னது சப்ளை இருக்குல்ல அது கூட வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே வந்து இதில் தான் நோட்டிஃபிகேஷனில் வந்து பேமெண்ட்டுக்கு வந்து இது தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து இதில் மட்டும்தான் பேமெண்ட் எடுத்துக்க மாட்டோம், அட்வான்ஸாக வாங்கியிருந்தான். ஆனால் அந்த 50 ரூபா வந்து எனக்கு அட்வான்ஸாக தானே இருக்கும். ஸோ அந்த 50 ரூபாய்க்கு நான் டேக்ஸ் பிடிக்கணுமா, அந்த 50 ரூபாய்க்குலாம் டேக்ஸ் பிடிக்கணுமா, அந்த மாதிரி இருக்குல்ல. அதுக்கு தான் ப்ரொவைடர் தட்னு கொடுத்து ஒரு ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 1500 வாங்கியிருக்கேன்ல, 50 ரூபா வந்து இஷ்யூ ப்ரைஸோட அதிகமாக இருக்குது. இஷ்யூ ப்ரைஸ்னால் இன்வாய்ஸ் ப்ரைஸோட வந்து அதிகமாக இருக்குது. அந்த 50 ரூபாய்க்கு சப்ளையர் நான் நினச்சேன்னா, நான் அதுக்கப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறனோ அப்போ வந்து டேக்ஸ் பே பண்ணால் போகுது. அது சப்ளையரோட ஒப்பீனியனில் த ஆப்ஷன்ஸ் ஆஃப் த செட் சப்ளையர் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் சச் எக்ஸஸ் அமௌண்ட், அப்போ தான் டைம் ஆஃப் சப்ளை. அது வந்து எது வரைக்கும் இருக்கலாம், அந்த எக்ஸஸை நான் அமௌண்ட் வாங்குறேன்ல அது எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம்னா அப் டு 1000 rupees. அது வந்து டேக்ஸபிள் குட்ஸுக்கு தான். ஏன் வச்சுங்க, டேக்ஸபிள் குட்ஸாக இருக்கணும். இப்போ வந்து ரெசிபியன்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்குறாரு, இன்வாய்ஸை விட அதிக அமௌண்ட் கொடுக்குறாரு. அந்த அதிக அமௌண்ட் வந்து 1000 வரைக்கும் இருக்கலாம். அந்த மாதிரி 1000 வரைக்கும் இருந்ததுன்னா சப்ளையர் நான் நினச்சேன்னா அதுக்கப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுறனோ அதை தான் டைம் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. சப்ளை shall be deemed to have been made to the extent it is covered by the invoice as the case may be the payment. சப்ளை இங்கே வந்து சொல்கிறாங்களா, அந்த சப்ளை வந்து எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட்டாக இருக்கணும். இப்போ வந்து கான்ட்ராக்ட் வந்து எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,00,000 ரூபாய்க்கு நான் அட்வான்ஸாக ஒரு 1000 ரூபாய் வாங்கியிருக்கேன். அப்போ வந்து நான் அட்வான்ஸ் வாங்குறேன்ல, அட்வான்ஸ் வாங்குகிற டைமுக்கு இதை கம்பேர் பண்ணும்போது அந்த அட்வான்ஸ் மட்டும்தான் நான் எடுத்துக்குவேன். இது வந்து இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் ஆர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது எனக்கு கிளியராக புரியும், அதை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே கொடுத்துருக்காங்க, இது வந்து ப்ரீஃபாக கொடுத்துருக்காங்க மேலே கொடுத்தது. சப்போஸ் எ பார்ட் ஆஃப் த கன்சிடரேஷன் இஸ் பெய்ட் இன் அட்வான்ஸ் ஆர் இன்வாய்ஸ் இஸ் இஷ்யூடு ஃபார் த பார்ட் பேமெண்ட். பார்ட் பேமெண்ட்டுக்கு வந்து என்னது இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறேன், அவங்களுக்கு ப்ரூஃப் வேணும்ல. அதுக்கப்புறம் இந்த டைம் ஆஃப் சப்ளை வில் நாட் கவர் த ஃபுல் சப்ளை. அந்த ஃபுல் சப்ளையே எடுத்துக்காது. அந்த எவ்வளோ எக்ஸ்டென்ட்டுக்கு வந்து நான் இன்வாய்ஸோ இல்லை அட்வான்ஸோ வாங்கியிருக்கணும் அது மட்டும்தான் எடுத்துக்கும். இட் மே பி நோட்டட் தட் in case of goods except for composition supplier, tax is payable only on the basis of the issuance of the invoices or the last date for the purpose of issuance of invoices when if any advances or part payment has been received before the issuance of the invoices, last date for the purpose of issuance of the invoices. இதுக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா இன்னும் புரியும். ஃபர்ஸ்ட் வந்து A limited enters into an agreement with B limited. எதுக்குன்னா 100 kg ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் வந்து நான் சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு ஏ லிமிடெட் வந்து பி லிமிடெட் கூட ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருக்காங்க. ஹவவர் ஏ லிமிடெட் எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா 80 kg தான் சப்ளை பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்போ வந்து இங்கே 100 கான்ட்ராக்ட் வேல்யூ எடுத்துக்க மாட்டோம். ஆக்சுவலாக எவ்வளோ சேல் பண்ணாங்க, எவ்வளோ வந்து இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, எவ்வளோ சப்ளை பண்ணியிருக்காங்க, 80 kg தானே. அது வரைக்கும் தான் டீம்டு டு ஹேவ் பீன் மேட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் இவ்வளோ சப்ளை தான், 80 kg தான் சப்ளை வந்து நடந்திருக்கு அப்படின்னு எடுத்துக்குவாங்க. தட் இஸ் டு த எக்ஸ்டென்ட் கவர்டு பை த இன்வாய்ஸ். தேர்ஃபோர் த ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டிங் டு டைம் ஆஃப் சப்ளை வில் ஒன்லி பி அப்ளிகபிள் டு த சப்ளை ஆஃப் 80 kg. அப்போ அந்த டைம் ஆஃப் சப்ளை அந்த 80 kg மட்டும்தான் அப்ளிகபிள், அந்த 100 kg வந்து நாட் அப்ளிகபிள். அதுக்கப்புறம் எக்ஸாம்பிள் 2, Spinnix Private Limited enters into a contract for supply of the 100 office chairs at 15,000 with Joy Sales on 12th August அப்போ கான்ட்ராக்டில் வந்து என்ட்ரி ஆகுறாங்க. எவ்வளோக்குன்னா 50,000 வேல்யூ 100 ஆஃபீஸ் சேர்ஸ். அதுக்கப்புறம் சேர்ஸ் ஆர் ரிமூவ்டு ஃப்ரம் த வேர் ஹவுஸ் ஆஃப் த Spinnix Private Limited on 5th September along with the invoice issued on the same date.
அப்போ வந்து இன்வாய்ஸ் எப்போ இஷ்யூ பண்ணுறாங்க, அந்த அன்றைக்கி இஷ்யூ பண்ணுறாங்க. 5th September அப்போ தான் ரிமூவல் ஆகுது. அப்போ வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த குட்ஸ்னால் ரிமூவல். Joy Sales has paid 30% of the total contract value on 21st August. அதுக்கப்புறம் பேலன்ஸ் 70% இஸ் பெய்டு ஆஃப்டர் த டெலிவரி ஆஃப் த சார்ஜ் ஆன் 10th September. அப்போ வந்து டெலிவரி எப்போ நடக்குது, 10th September. Since the invoice is issued on the date of removal of the goods, it is issued within the prescribed time limit and hence time of supply for payment of tax on entire contract value of 15 lakh is the date of issuance of invoice, that is 5th September. அப்போ வந்து எப்போ இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்க, ரிமூவல் அப்போவே வந்து இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. ஸோ அந்த 15 lakhமே அந்த 5th September தான் time of supply. No GST will be payable at the time of receipt of advance 4,50,000 received on 21st August. இப்போ வந்து 21st August அன்றைக்கி அட்வான்ஸ் வாங்குகிறாங்க. அந்த அட்வான்ஸை வாங்குறதுக்கெல்லாம் குட்ஸ் அண்டர் ஃபார்வேர்ட் சார்ஜில் வந்து பேமெண்ட் பண்ண தேவையில்லை, டேக்ஸ் வந்து பே பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து தேர்ட் இல்லுஸ்ட்ரேஷன் எது ரிலேட்டடாக இருக்குது, தேர்ட் ரிலேஷன் தான். மெஷின் ஹேஸ் டு பி சப்ளைடு அட் சைட். சப்ளைடு அட் சைட்னால் இது வந்து நாட் மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸ் தானே. ஸோ எப்போ அசம்பிள் பண்ணுறாங்க இல்லைனா வந்து டெலிவரி பண்ணுறாங்க அதை பார்க்கணும். இட் இஸ் டன் by sourcing various components from the vendors and assembling the machines at site. The details of the various events are 17th September என்ன பண்ணுறாங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர் வித் அட்வான்ஸ் ஆஃப் 50,000. இங்கே வந்து அட்வான்ஸ் எடுத்துக்க மாட்டோம். எதுக்கு மட்டும் அட்வான்ஸ் எடுத்துக்க மாட்டோம்னா குட்ஸ் அண்டர் ஃபார்வேர்ட் சார்ஜ் எக்ஸப்ட் காம்போசிட் சப்ளை. except composition suppliers. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து என்னது, பர்ச்சேஸ் ஆர்டர் வித் அட்வான்ஸ். அப்போ வந்து இங்கே அட்வான்ஸ் எடுத்துக்க மாட்டோம். இஸ் ரிசீவ்டு ஃபார் த மெஷின்ஸ் ஒர்த் 12 lakh. அப்போ வந்து டோட்டல் வேல்யூ எவ்வளோனா 12 lakh. அதை வந்து டியூலி மேட் இன் த செல்லர்ஸ் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். அதுக்கப்புறம் 20th October அப்போ என்ன நடக்குதுன்னா த மெஷின் இஸ் அசம்பிள்டு டெஸ்டட் அட் சைட் அண்ட் அக்செப்டட் பை த பையர். அப்போ வந்து இதை தான் எடுத்துக்குவோம். கம்பல்சரி அப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கணும் 20th October அல்லது முன்னால். இது வந்து செகண்டு. அதுக்கப்புறம் 23rd October இன்வாய்ஸ் ரைஸ்டு. இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன். அப்போ வந்து பேலன்ஸ் பேமெண்ட் 11,000 ரிசீவ்டு. இங்கே வந்து பேமெண்ட் எடுத்துக்க மாட்டோம்ல. ஸோ இது தேர்டு கண்டிஷன். இங்கே தேர்டு கண்டிஷன்ஸ் அப்ளிகபிள் இல்லை. ஸோ இது ரெண்டில் எது இயர்லியராக இருக்குன்னு பார்க்கணும். அப்போ வந்து 20th October அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. as per the notification number 66 2017 CT dated 15/11/2017, a registered persons excluding composition supplier has to pay GST on the outward supply of the goods at the time of supply as specified in section 12(2)(a), that is date of issue of invoice or last date on which invoice ought to have been issued in terms of section 31. Therefore, the time of supply for the purpose of payment of tax for the entire amount of 12 lakh is 20th October, which is the date on which the goods were made available to the recipient as per section 31(1)(b), and the invoice should have been issued by this date. அந்த அன்றைக்கி தான் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. 20th October. இது வந்து செகண்ட், இது வந்து ஃபஸ்ட். எது இயர்லியராக இருக்குது 20th. இது வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆக்சுவலாக அப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க. செகண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா செக்ஷன் 31 சொல்லக்கூடிய லாஸ்ட் டேட். தேர்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பேமெண்ட்டு எப்போ பேமெண்ட் வாங்குறேன்னா அது வந்து இதுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் மூலிமா நாட் அப்ளிகபிள்னு சொன்னாட்டிக்கு இங்கே மட்டும் அதை எடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஆர்சிஎம்மில் என்னென்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் இந்த 1000 இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். அந்த 1000 எக்ஸஸ் பேமெண்ட் என்னது வாங்கினாங்களா இல்லை கொடுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன எடுத்து பார்க்கணும்னா செக்ஷன் 12(3), செக்ஷன் 12 சப்செக்ஷன் 3. அது என்ன சொல்லுதுன்னா ரிவர்ஸ் சார்ஜில் கவர் ஆகிறது. அது வந்து இங்கேயே பார்த்துருவோம்.
இதுக்கு வந்து இதுக்கும் 3 டேட் தாங்க. 3 டேட் விச் எவர் இஸ் இயர்லியர். ஃபஸ்ட்டு வந்து டேட் அண்ட் விச் இது வந்து ஆர்சிஎம்மா நான் ரெசிபியண்ட்டாக இருந்து பார்க்குறேன். எனக்கு வந்து 3 கண்டிஷன். ஃபஸ்ட்டு வந்து நான் எப்போ ஆக்சுவலாக அந்த குட்ஸ் எல்லாம் ரிசீவ் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னா நான் வந்து அந்த பேமெண்ட் தாங்க ஒன்றா என்ன பண்ணியிருப்பேன், டெபிட்டட் இன் ஹிஸ் பேங்க் அக்கௌண்ட் அல்லது ரெக்கார்டட் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ரெசிபியன்ட். நான் தானே ரெசிபியன்ட் தானே நான் பே பண்ண போகிறேன். அதனால் இங்கே ரெசிபியன்ட். இப்போ வந்து இங்கே டெபிட்டட் வந்து அங்கே கிரெடிட்னா நான் ரெசிபியன்ட் நான் பே பண்ணுவேன். ஸோ டெபிட்டட் இல்லை இது இயர்லியரோ. தேர்டு வந்து இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்களா அதுலேருந்து 30 days இமீடியட்லி ஃபாலோவிங் 30 days அப்படின்னா 31st day. டேட் இமீடியட்லி ஃபாலோவிங் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ். இது வந்து 3 கண்டிஷன் தான். ஃபஸ்ட் என்னது நான் எப்போ ரிசீவ் பண்ணுறேன், செகண்ட் வந்து பேமெண்ட்டு, தேர்டு வந்து அந்த இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ்லேருந்து 31st day. அதே மேலே இருக்கிற மூணுலேயும் டிட்டர்மைன் பண்ண முடியலன்னு வச்சுக்கிங்களேன். எது ரெசிப்டேடு நான் வந்து எப்போ ரிசீவ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் பேமெண்ட் எப்போ, அதுக்கப்புறம் ஆக்சுவல் இன்வாய்ஸ்லேருந்து 31st day. அது மூணுலேயும் என்னால் டிட்டர்மைன் பண்ண முடியலன்னா டேட் அண்ட் விச் சப்ளைஸ் ஆர் ரெக்கார்டட் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ரெசிபியன்ட் ஆஃப் சப்ளை. புக்ஸில் எப்போ ரெக்கார்ட் பண்ணுறாங்க யார்கிட்ட புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த ரெசிபியன்ட் அதில் வந்து எப்போ ரெக்கார்ட் பண்ணுறதோ அந்த டேட் ஆஃப் அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. தட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. எப்போனா ரெசிபியன்ட் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் வந்து எப்போ ரெக்கார்ட் பண்ணுறோம். இது மூணுலேயும் நான் என்னால் ஃபைண்ட் பண்ண முடியலனா இல்லுஸ்ட்ரேஷன் 3 பார்க்கலாம். டிட்டர்மைன் த டைம் ஆஃப் சப்ளை ஃபார் த கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளை வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் இது பண்ணும் போதே 3 கண்டிஷன்ஸ் அது ரிலேட்டடான டேட் வந்துச்சுன்னா 1 2 3 போட்டுங்க. விச் எவர் இஸ் இயர்லியர் அதை எடுத்துக்கங்க. சப்ளை இன்வாய்சஸ் குட்ஸ் taxable on reverse charge basis to Bridge & Co. அப்போ இன்வாய்ஸ் எவ்வளோ, இது வந்து இன்வாய்ஸ் May 4 இதில் வந்து 31st டேவா, அதுக்கப்புறம் 30 days ஃப்ரம் த டேட் ஆஃப் இஷ்யூ இன்வாய்ஸ் வந்து எவ்வளோனா June 3. அப்போ வந்து 31st day எவ்வளோவா இருக்கும், June 4 இருக்கும். அப்போ வந்து June 4 இது என்னது தேர்டு நம்ம கண்டிஷனில் வந்து இது தேர்டு June 4. அதுக்கப்புறம் May 12 ரிசீவ்ஸ் த குட்ஸ் என்னது May 12 இது வந்து கண்டிஷன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன்ஸ் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பேமெண்ட். இங்கே வந்து பேமெண்ட் அப்போ May 30. அது வந்து விச் எவர் இஸ் இயர்லியராக இருக்குது June இது May 12 that is the time of supply. May 12 will be the time of supply being the earliest of the 3 stipulated dates, namely receipt of the goods, date of payment and the date immediately following 30 day of issuance of the invoices. Section 12 subsection 3 சொல்கிறது. அதுக்கப்புறம் date of invoice is relevant only for calculating 30 days from that date. இது எதுக்குன்னா இங்கே எதுக்கு டேட் ஆஃப் இன்வாய்ஸ் வந்து ரிலவெண்ட்டாக இருக்குன்னா அதில் 31st day கண்டுபிடிக்கிறதுக்கு. அவ்வளோதாங்க. May 12 தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இல்லுஸ்ட்ரேஷன் 4 டிட்டர்மைன் த டைம் ஆஃப் சப்ளை ஃப்ரம் த கிவன் இன்ஃபர்மேஷன்ஸ். இதுக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் என்னது, ஆக்சுவலாக எப்போ ரிசீவ் பண்ணுறேன்னு. சரி ஒன்றா படித்து பார்ப்போம். May 4 சப்ளையர் இன்வாய்ஸஸ் குட்ஸ் taxable on reverse charge basis to Pillar & Co. 30 days from the date of issuance service June 3. அவன் 31st day எடுத்துக்கணும். ஏன்னா ஃபாலோவிங் அப்படின்னு தானே கொடுத்துருந்தாங்க. June 4 இது வந்து இது தேர்டு. அதுக்கப்புறம் செகண்ட் எதுன்னு பார்த்துட்டோன்னா ரிசீவ்ஸ் த குட்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ். அது வந்து June 12. அதுக்கப்புறம் பேமெண்ட் மேடு ஃபார் த குட்ஸ். இது வந்து செகண்ட் கண்டிஷன். விச் எவர் இஸ் இயர்லியர் June 12. ஸோ நம்ம விச் எவர் இஸ் இயர்லியர் இங்கே June 4 தானே கண்டுபிடிச்சோம் தேர்டு. அதனால் June 4 திட் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. June 4 31st day from the date of supplier invoices will be the time of supply. இதுக்கு எதுக்குன்னா 3 stipulated days அவங்க சொல்லியிருக்கிற 3 stipulated datesல இது இயர்லியராக இருக்கும். அது 3 டேட் என்னென்னா receipt of goods, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பேமெண்ட்டு, அதுக்கப்புறம் டேட் இமீடியட்லி ஃபாலோவிங் 30 days ஆஃப் issuance ஆஃப் இன்வாய்ஸ். அவ்வளோதான், இது முடிஞ்சு. இப்போ வந்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் வவுச்சர். இப்போ வந்து வவுச்சரில் இருக்குல்ல, அதுக்கு வந்து எது டைம் ஆஃப் சப்ளை. இப்போ வந்து வவுச்சர் ரிசீவ் பண்ணுறீங்க, அந்த வவுச்சர் வந்து ஐடென்டிஃபைபிளாக இருந்துச்சுன்னா, ஐடென்டிஃபைபிள் அட் த பாயிண்ட் ஆஃப் டைம்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் த வவுச்சர். நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல எனி அதர் கேசஸ்
அது எப்போ அந்த வவுச்சர் எப்போ ரிடீம் பண்ணுறாங்களோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. இப்போ வந்து ஐடென்டிஃபைபிள்னு என்ன, நாட் ஐடென்டிஃபைபிள்னு என்ன, இதுக்கு வந்து கீழே எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த டைம் ஆஃப் த சப்ளை ஆஃப் த வவுச்சர், எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் குட்ஸ், எக்ஸ்சேஞ்சபிள் ஃபார் குட்ஸ். இந்த வவுச்சரை வச்சு நீங்கள் எதர் குட்ஸ் வந்து வாங்கிக்கலாம். இப்போ வந்து ஃபுட் பாஸ், அதுக்கு ஒரு வவுச்சர் கொடுக்குறாங்க. எனி ஃபுட் ஐட்டம் கேன் பி பர்ச்சேஸ்டு ஃப்ரம் த ஃபுட் பாஸ். அதை வச்சு நீங்கள் என்ன ஃபுட் ஐட்டம் வேணாலும் வாங்கிக்கலாம். அப்போ வந்து என்ன ஃபுட் வாங்குவீங்க அப்படின்லாம் தெரியாதுல. ஸோ சப்ளை இஸ் நாட் ஐடென்டிஃபைபிள். அப்போ வந்து டேட் ஆஃப் ரிடம்ஷன் தான் உங்களுக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளையாக இருக்கும். டேட் ஆஃப் ரிடம்ஷன்ஸ் ஆஃப் த வவுச்சர் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. இப்போ வந்து ஷர்ட் கூப்பன் ஒன்று கொடுக்குறாங்க, இது வவுச்சர் தான். அந்த ஷர்ட் கூப்பனை வச்சு நீங்கள் ஷர்ட் தானே வாங்க முடியும், வேறு எதுவுமே வாங்க முடியாதுல. ஸோ எத்தனை ரூபா வேல்யூன்னு இருக்கும் அந்த வவுச்சர் வேல்யூ அளவுக்கு தான் வாங்க முடியும். ஸோ ஐடென்டிஃபைபிள் அந்த மாதிரி இந்த ஐடென்டிஃபைபிளாக இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் த வவுச்சர் அதுதான் டைம் ஆஃப் சப்ளையாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு ரிலேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். அசீம் சேல்ஸ் லிமிடெட் செல்ஸ் ஃபுட் கூப்பன்ஸ் டு எ கம்பெனி. ஃபுட் கூப்பன்ஸ் பண்ணுறாங்க. இது எதில் கவர் ஆகுது? செக்ஷன் 12 சப்செக்ஷன் 4. The company gives these coupons to its employees as part of the agreed bids. The coupons can be redeemed for the purchase of any item of food. So, any item of food அல்லது provisions in the outlets that are the part of the program. ஓகே, அப்போ வந்து எந்த ஃபுட்டுக்கு வேணாலும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது நாட் ஐடென்டிஃபைபிள். நாட் ஐடென்டிஃபைபிள்னா at the time of redemption of coupon, as the supply against which the coupon will be redeemed is not known at the date of the sale of the coupon. The time of supply of the coupon will be the date on which the employee redeems it. அதாவது இந்த கூப்பன் எப்போ ரிடீம் பண்ணுறாங்களோ against food அல்லது provisions item of his choice. Next, example 4. With each purchase of a large pizza during the Christmas weeks from Perfect Pizza, one can buy a voucher for 20 which will be redeemable till Jan 5th வரைக்கும் redeem பண்ணிக்கலாம். For a small pizza, என்ன பீஸாங்கிறது சொல்லிட்டாங்க. வவுச்சர் எவ்வளோனா 20 rupees. எல்லாமே ஐடென்டிஃபைபிளாக இருக்கா? அப்போ வந்து டைம் ஆஃப் சப்ளை எதுவாக இருக்கும்? டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர். அப்போ வந்து எஸ் சப்ளை அகேன்ஸ்ட் which the voucher will be redeemed is known. எப்போ ரிடீம் பண்ணுவீங்க? ரிடீம் பண்ணும்போது என்ன வேல்யூ அதளவுக்கு நோனாக இருக்கா? அது எப்போ தெரியுது? இஷ்யூ பண்ணும்போதே தெரியுது. ஸோ எது டைம் ஆஃப் சப்ளைனா the time of supply is date of issue of the invoice, date of issue of the voucher. சிம்பிள் தாங்க. வவுச்சர் வந்து நீங்கள் இஷ்யூ பண்ணும் போதே எதுக்கு யூஸ் பண்ண போகிறாங்க என்னது அப்படின்னு ஐடென்டிஃபைபிளாக இருந்துச்சுன்னா அந்த அன்னைக்கு ஐடென்டிஃபைபிளாக இருக்குன்னா இஷ்யூ பண்ணுற அன்னைக்கே டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் த வவுச்சர் தான் உங்களுக்கு வந்து டைம் ஆஃப் சப்ளை. அப்படி வந்து என்னால் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா அதை எப்போ ரிடீம் பண்ணுறாங்களோ அதுதான் உங்களுக்கு டைம் ஆஃப் சப்ளை. டேட் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் வவுச்சர் இஸ் த டைம் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட் இதுனா டைம் ஆஃப் சப்ளை இஸ் ரெசிடியல் கேசஸ். இது வந்து செக்ஷன் 12 சப்செக்ஷன் 5. இது என்ன? இப்போ வந்து டியூ டேட் இப்போ மேலே இருக்கிற இதுலேயுமே கவர் ஆகலை. இஸ் நாட் கவர்டு பை எனி ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் டிஸ்கஸ்ட் அபோவ். இந்த சப்ளை ஆஃப் த மேலே இருக்கிற எந்த ப்ரொவிஷன்ஸுமே கவர் ஆகலைன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த சப்செக்ஷன் 5 அது ரிலேட்டடாக தான் பண்ணுவோம். இப்போ வந்து நீங்கள் பீரியடிக்கல் ரிட்டர்ன் என்னால் ஃபைல் பண்ணணுமா? அப்படி ஃபைல் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ஃபைல் பண்ணுறீங்களா அந்த டேட் தான் டியூ டேட் ஃபார் ஃபைலிங். எனி அதர் கேஸ்னால் நீங்கள் ஆக்சுவலாக ஜிஎஸ்டி எப்போ பே பண்ணுறீங்களோ at the time of supply. இப்போ வந்து வேறு பீரியடிக்கல் ரிட்டர்ன் இஸ் டு பி ஃபைல் அப்படி ஃபைல் பண்ணணும். டேட் ஆன் விச் த ரிட்டர்ன் இஸ் ரெக்வயர்ட் டு பி ஃபைல். எப்போ அதாவது டியூ டேட் நீங்கள் எப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணணுமோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. நீங்கள் எனி அதர் கேசஸ் நீங்கள் ஜிஎஸ்டி எப்போ பே பண்ணுறீங்களோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேமெண்ட் டிலேடு பேமெண்ட், இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீஸு அந்த மாதிரியெல்லாம் இருக்குல்ல, அதுக்கு எது டைம் ஆஃப் சப்ளைனா நீங்கள் ஆக்சுவலாக அந்த கன்சிடரேஷன் எப்போ வாங்குறீங்களோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. Date on which the supplier receives such additions in value. Example 5 பார்க்கலாம். Radha Traders sold goods to Shyam, sales on 6th June with the conditions that
interest 2% per month will be charged if Shyam sales failed to make payment within 15 days of the delivery of the goods. Goods were delivered along with the invoices on 6th June. Shyam sales paid the considerations for the goods on 6th July. என்ன பண்ணுறாங்கன்னா ராதா ட்ரேடர்ஸ் வந்து ஷியாம் சேல்ஸுக்கு வந்து குட் சேல் பண்ணுறாங்க, ஷியாமுக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. என்ன கண்டிஷன்னா 5 நாளைக்குள்ள நீ பேமெண்ட் பண்ணியிருக்கணும். அப்படி பேமெண்ட் பண்ணலைன்னா 2% per month வந்து நீ எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ இவங்க எப்போ சப்ளை பண்ணியிருக்காங்கன்னா, எப்போ டெலிவரி பண்ணியிருக்காங்கன்னா 6th June. அப்போ வந்து 15 டேஸில் கொடுத்துருக்கணும்ல. எப்போ கொடுக்குறாங்கன்னா 6th Julyல தான் கொடுக்குறாங்க. அவள் வந்து 30 டேஸ் எடுத்துட்டாங்க. அப்போ வந்து 50 டேஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்ல. அந்த இன்ட்ரெஸ்ட் எப்போ கொடுக்குறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கறது தான் அந்த டேட், இன்ட்ரெஸ்ட் கொடுக்குற டேட் தான் அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு டைம் ஆஃப் சப்ளை. அதுக்கப்புறம் குட்ஸுக்கு எது டைம் ஆஃப் சப்ளைன்னு பார்ப்போம். டைம் ஆஃப் சப்ளை ஃபார் த குட் சோல்டு இஸ் த டேட் அண்ட் த இன்வாய்ஸ் is issued, that is 6th June, and the time of supply for the addition value by way of interest is the date when such additions in value is received by the Radha traders, that is 6th July. ஏன்னா 6th Julyல என்ன பண்ணுறோம், அலாங் வித் அப்ளிகபிள் இன்ட்ரெஸ்ட்டோட சேர்த்து கொடுக்குறோம். இப்போ வந்து நம்ம குட்ஸுக்கு கண்டுபிடிப்போம்ல, அதுக்கு வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் பார்ப்போம். அப்படி இல்லைன்னா டியூ டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் பார்ப்போம். டியூ டேட்னா அது செக்ஷன் 31 என்ன சொல்லியிருக்கோம் அதை பார்ப்போம். ஃபார்வேர்ட் சார்ஜில் கவர் இருக்கும் போது. சரி, ஓகே, இதை வந்து அப்படியே ஒரு ரிவைஸ் பண்ணிடலாம். அதோட இந்த அது முடிஞ்சிச்சு. சப்செக்ஷன் எல்லாமே ஒரு ரிவைஸ் பண்ணிட்டு செக்ஷன் 12 ஃபுல்லாக ஒருக்கா ரிவைஸ் பண்ணுறோம். டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் குட்ஸ் அண்டர் ஃபார்வேர்ட் சார்ஜ். இதை சொல்கிறது எது? செக்ஷன் 12 சப்செக்ஷன் 2. இப்போ வந்து டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் இன்வாய்ஸ் அல்லது டியூ டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் த டேக்ஸ் இன்வாய்ஸ் அண்டர் செக்ஷன் 31. இல்லைன்னா டேட் ஆஃப் ரெக்கார்டிங் த பேமெண்ட் இன் த புக்ஸ் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் ஆஃப் த சப்ளையர், டேட் ஆன் விச் த பேமெண்ட் இஸ் கிரெடிட்டட் இன் த பேங்க். இது ரெண்டுமே இதில் வந்து ஆகாது. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. நோ ஜிஎஸ்டி பேயபிள் ஆன் அட் த time of receipt of the advance for the supply of the goods. GST to be paid on. GST எதுக்கு பே பண்ணுவோம்? டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டேக்ஸ் இன்வாய்ஸ் அல்லது டியூ டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் டேக்ஸ் இன்வாய்ஸ் அண்டர் செக்ஷன் 31. அந்த டியூ டேட் என்னது? இப்போ வந்து மூவ்மெண்ட் ஆஃப் த குட்ஸ்னால் டேட் ஆஃப் ரிமூவல். அதே எனி அதர் கேசஸ் டெலிவரியோ இல்லை மேக்கிங் அவைலபிள் டு த கஸ்டமர்ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அந்த டேட். இப்போ வந்து கண்டினியூஸ் சப்ளைனா பீரியடிக்கல் ஸ்டேட்மெண்ட்டோ அல்லது பீரியடிக்கல் பேமெண்ட், சக்ஸஸிவ் பேமெண்ட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த டேட். அதே சேலர் அப்ரூவல் பேசிஸ்னால் அந்த ரிமூவல்லேருந்து 6 months இல்லைன்னா சப்ளை விச் எவர் இஸ் இயர்லியர் அந்த டேட். இப்போ வந்து டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் த குட்ஸ் அண்டர் ரிவர்ஸ் சார்ஜ். ஆர்சிஎம்மில் கவர் ஆகக்கூடிய குட்ஸுக்கெல்லாம் எது டைம் ஆஃப் சப்ளைன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ரெசிபியன் தானே டேக்ஸ் பே பண்ணுவார். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் வந்து குட்ஸ் வாங்கிட்டேனான்னு பார்ப்பேன், இல்லை பேமெண்ட் பண்ணியிருக்கேனான்னு பார்ப்பேன், இல்லை அந்த இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருப்பீங்களா அதிலிருந்து 31st டே வரைக்கும் ஒரு டேட் எடுத்துக்குவேன். எது இயர்லியராக இருக்கோ அப்போ வந்து நான் டேக்ஸ் பே பண்ணிடுவேன். அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் குட்ஸ் ரிசீவ் பண்ணிட்டேனான்னு பார்ப்பேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்ப்பேன்? பேமெண்ட் பண்ணியிருக்கேனா அப்படின்னு பார்ப்பேன். தேர்டு வந்து நீங்கள் இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணிங்களா அதுலேருந்து 31st டே என்ன டேட் வருதுன்னு பார்ப்பேன். இது மூணில் எது இயர்லியராக இருக்கும் அப்போ வந்து நான் டேக்ஸ் பே பண்ணிடுவேன். நெக்ஸ்ட் வந்து வவுச்சர் இருக்குது. டைம் ஆஃப் சப்ளை ஆஃப் த வவுச்சர் எக்ஸ்சேஞ்சபிள் ஆர் குட்ஸ். இப்போ வந்து வவுச்சர்னால் ஐடென்டிஃபைபிள் இருந்துச்சுன்னா டேட் ஆஃப் இஷ்யூ ஆஃப் வவுச்சர். இப்போ வந்து நாட் ஐடென்டிஃபைபிள்னா டேட் ஆஃப் ரிடம்ஷன் ஆஃப் வவுச்சர். இப்போ வந்து ரெசிடியல் கேசஸ்னால் நான் வந்து பீரியடிக்கல் பேமெண்ட் ரிட்டன் ஏதாவது ஃபைல் பண்ணோம்னா டியூ டேட் ஆஃப் சச் ரிட்டன். இன் எனி அதர் கேசஸ் அப்படி எதுவும் இல்லைன்னா ஆக்சுவலாக நான் எப்போ ஜிஎஸ்டி பே பண்ணுறனோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட், லேட் ஃபீஸு, டெலிவரி பேமெண்ட்டு அந்த மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் ஆக்சுவலாக நான் எப்போ ரிசீவ் பண்ணுறேனோ ஆக்சுவலாக யார் ரிசீவ் பண்ணுவதெல்லாம் சப்ளையர் எப்போ ரிசீவ் பண்ணுறதோ அதுதான் டைம் ஆஃப் சப்ளை. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன ஞாபகம் வச்சுட்டோம், இது எது வரைக்கும் எக்ஸ்டெண்ட்டாக இருக்குன்னா அந்த கான்ட்ராக்டில் இருக்கிறது இல்லை அதுக்கான இன்வாய்ஸும் இல்லை அட்வான்ஸ் பேமெண்ட் எவ்வளோ வாங்கியிருக்காங்களோ அதுதான் சப்ளையாக எடுத்துக்குவோம். அதுக்கு அந்தளவுக்கு அந்த எக்ஸ்டெண்ட் வரைக்கும் தான் இந்த டைம் ஆஃப் சப்ளை வந்து அப்ளிகபிள் ஆகும். இன்னொன்று என்ன பார்த்தோன்னா
இது வந்து சப்ளையர் கொஞ்சம் எக்ஸஸாக இன்வாய்ஸோட எக்ஸஸாக ஏதோ ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்காருன்னா அது அப் டு 1000 rupees வரைக்கும் இருந்துச்சுன்னா அதுக்கு எது டைம் ஆஃப் சப்ளைனா அது சப்ளையர் நினச்சாருன்னா ஆக்சுவலாக அதுக்கு எப்போ இன்வாய்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறதோ அதை வந்து டைம் ஆஃப் சப்ளையாக எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு ரிலேட்டடான இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் அதுக்கப்புறம் ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சப்ளை ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சர்வீசஸ் இருக்குல்ல, சர்வீஸ் ரிலேட்டடான ப்ரொவிஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் பார்க்கலாம். தேங்க்யூ.